ஒரு பேக் ஓப்பன் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்றது எப்படி? அதுல வந்து பாத்தீங்கன்னா, பிரின்சஸ் கட் வித் யோக். கீழ வந்து பெல்ட் பீஸ் வச்சுட்டு, அதுல வந்து பிரின்சஸ் கட் பண்ண போறோம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பாத்தீங்கன்னா, ஸ்வீட் ஹார்ட் நெக் வச்சுட்டு, நான் இன்னைக்கு உங்களுக்கு கட்டிங் வந்து சொல்லப் போறேன். இந்த கட்டிங்ல வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க வீடியோ வந்து பொறுமையா, ஃபுல் அண்ட் ஃபுல்லா பாருங்க. உங்களுக்கு எல்லாமே புரியும். இதுல நான் சொல்லப் போற அந்த முக்கியமான விஷயங்கள் மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க வைங்களேன், நீங்க என்ன மாதிரி ப்ளவுஸ் வந்தாலுமே சரி, எவ்வளவு பெரிய மெஷர்மென்ட் வந்தாலும் சரி, 3 டாட் ப்ளவுஸ் வந்தாலும் சரி, கட்டோரி, பிரின்சஸ் கட் எது இருந்தாலுமே நீங்க இந்த விஷயத்தை தான் வந்து ஃபாலோ பண்ண போறீங்க. பட் அதுல வந்து மாடல் தான் மாறும். பிரின்சஸ் கட்ன்றது தனியா வரும், 3 டாட் அண்ட் வந்து கட்டோரி, டபுள் கட்டோரி. இது ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு மட்டும் தான் மாறுமே தவிர பேக் மெஷர்மென்ட், ஃப்ரண்ட் உடைய ஷோல்டர் அண்ட் ஸ்லீவ் மெஷர்மென்ட் எல்லாமே வந்து சேமா தான் இருக்க போகுது. சோ அதனால நான் இந்த வீடியோல சொல்ல போற முக்கியமான விஷயங்கள் வந்து நீங்க பாருங்க. மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது இதுல டவுட் இருக்குன்னா நீங்க கமெண்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி லைக்கும் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்க சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்கு போயிடலாம். இந்த ப்ளவுஸில் தான் வந்து கட்டிங் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஒரிஜினல் கிளாத் எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து லைனிங்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு, ஏன்னா லைனிங் தான் வந்து கரெக்ட் அளவு. அந்த லைனிங் கட் பண்ணதுக்கப்புறம் லைனிங்கை விட ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம ஒரிஜினல் துணியில் கட்டிங் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து லைனிங்கில் பேக் வந்து கட்டிங் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா பேக் ஓப்பன் ப்ளவுஸ். ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் கட் ப்ளஸ் வித் யோக்கோட கீழே வந்து பெல்ட் பீஸ் இருக்குது இல்லையா, அந்த பெல்ட் பீஸ் வச்சுட்டு பிரின்சஸ் கட் பண்ண போகிறோம். இந்த ப்ளவுஸுடைய பேக் லென்த்து பார்த்தீங்கன்னா 15 இன்ச், கரெக்டாக 15 இன்ச்சு. ஃப்ரண்ட்டுடைய லென்த்து வந்து 17 இன்ச்சு. ஆமாங்க, ஏன்னா இந்த கஸ்டமர்ஸ் வந்து அப்படி தான் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இவங்க கிளைண்ட்டு சொன்னது என்னென்னா, எங்களுக்கு பேக்கில் வைக்கிற மெஷர்மெண்ட்டை விட ஃப்ரண்ட்டில் வந்து 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, அவங்க அப்படி கேட்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பேக்குடைய லென்த்து வந்து 15, ஃப்ரண்ட்டுடைய லென்த்து வந்து 17. இப்போ அதை தான் பண்ண போகிறோம். கீழே வந்து கரெக்டாக ஒரு 1/2 இன்ச் வச்சுட்டு எக்ஸ்ட்ரா மார்ஜின், இது ஃபஸ்ட்டு பேக் வெட்ட போகிறோம் இல்லையா, அந்த பேக்குக்கு வந்து ஃபால்சன் கொடுக்கறதுக்காக கீழே 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். அடுத்தது இப்போ ப்ளவுஸுடைய லென்த்து, அதுதான் பேக் லென்த்து வந்து 15 சொல்லியிருந்தேன் இல்லையா, 15ல் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேயும் 15ல் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஃபஸ்ட்டு மார்க் பண்ணுறது ஸ்டிச்சிங் பண்ணுற இடம். அடுத்தது பண்ணுறது பார்த்திங்கன்னா தள்ளி, இது வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டு. ஏன்னா அந்த மாதிரி 2 மார்க் பண்ணும்போது தான் கட்டிங் பண்ணும்போதும் சரி, ஸ்டிச்சிங் பண்ணும்போதும் சரி கரெக்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே வந்து ஹூகைப்பட்டி வரப்போகுது இல்லையா, அந்த இடத்துல வந்து ஒரு 1 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ஷோல்டருடைய அளவு. ஷோல்ட்ரு வந்து ஃபுல்லாக 15, அதில் வந்து 3 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு 12.5 இன்ச் வைக்கிறேன். அப்போ 12ல் பாதி 6.25, கரெக்டாக 6.25 வச்சு மார்க் பண்ணுறேன். எதுக்கு 3 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு ஷோல்டர் வைக்கிறேன்னா, ஃப்ரண்ட்டு நெக்குடைய இறக்கம் 8, பேக் நெக்குடைய இறக்கம் 11. அப்போது கண்டிப்பாக 3 இன்ச் வந்து டவுன் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி ஷோல்டருடைய அகலம், அது வந்து பார்த்திங்கன்னா 2.5 இன்ச்சு. அந்த 2.5 இன்ச்சுக்கும் வந்து தைக்கிறதுக்கும் சரி, எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கும் மார்க் கரெக்டாக பண்ணியிருக்கேன். அடுத்தது அங்கேருந்து ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் இறக்கிட்டு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம வந்து ஆர்மோலுடைய டவுன் வைக்கணும். அந்த ஆர்மோலுடைய டவுன் எப்படி பண்ணணும்னா, ஷோல்டர் எவ்வளோ வச்சுருக்கோம், 12ல் பாதி 6.25 வச்சுருக்கோமோ, அந்த 6.25 அப்படியே டவுன் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 6.5 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் ஆர்மோல் டவுனு. சரிங்களா? அடுத்தது அப்பர் செஸ்ட்டு. அப்பர் செஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 34 இன்ச் கரெக்டாக. அந்த 34 வந்து 4ஆக டிவைட் பண்ணுவோம். அப்படி 4ஆக டிவைட் பண்ணோன்னா 8.5 இன்ச் வரும் கரெக்டாக. அங்கே 8.5 இன்ச்சில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அதுலேருந்து சைடு ஸ்டிச்சிங் எக்ஸ்ட்ரா மார்ஜின் 1.5 இன்ச் தள்ளிட்டு ஒரு மார்க் ஒன்று பண்ணுறேன். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா இடுப்பளவு. இடுப்பளவு வந்து 32. அப்போ 32ஐயும் 4ஆக டிவைட் பண்ணுவோம். 8 இன்ச் வரும். அந்த 8 இன்ச்சோட 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அது எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பேக் டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச்சு. அப்போது 8ஓட 1 ஆட் பண்ணோன்னா 9 இன்ச் வரும். கரெக்டாக நம்ம அங்கேருந்து வச்சுட்டு 9 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். அங்கேருந்து சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜின் தள்ளி 1.5 இன்ச்சில் அதுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது இப்போ பேக் டாட்டுக்கு மார்க்கு. அதுக்கு எப்படி பண்ணணும்னா, சைடு ஸ்டிச்சிங்கு மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அங்கேருந்து 1 இன்ச் உள்ளே தள்ளிட்டு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த 1 இன்ச் உள்ளே தள்ளி மார்க் பண்ணதுலேருந்து இது வரைக்கும்
இந்த ஹூக்கை பட்டிக்கு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். 8 இன்ச் இருக்குது. அப்போ 8ல் பாதி 4, கரெக்டாக 4ல் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அந்த இடத்துலேருந்து 1 இன்ச் டாட் பிடிக்கிற அளவுக்கு வச்சுட்டு, அதே மாதிரி டாட்டுடைய லென்த்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு. ஸோ அந்த 3.5 இன்ச்சில் வச்சு மார்க் நான் பண்ணிக்கிறேன். ஓகே, மார்க் பண்ணிட்டேன். இப்போ பேக் நெக்குடைய இறக்கம் பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? கரெக்டாக அந்த 11 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். பண்ணிட்டேன். இப்போ இங்கே மேலே இருக்கிற அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் இருக்குது. சரிங்களா? இப்போ இங்கே மேலே வைக்கிற அகலத்தை விட இப்போ நெக்கு வந்து 11 இன்ச் இறக்கி வச்சுருக்கேன் இல்லையா? அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 4.25 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுறேன். மேலே வந்து 3.25, கீழே வந்து 4.25. அப்போ தான் வந்து நம்ம பேக்குடைய நெக்கு ரவுண்ட் ஷேப் போடும்போது ஸோ அதோடைய ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும், ஃபிட்டிங்குமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போது ஷோல்டர்லேருந்து கீழே 3 இன்ச் இறக்கிட்டு பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணுறேன். பேக் கிராஸ் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா 14 இன்ச் இருக்குது. அப்போ 14ல் 1.5 இன்ச் வந்து மைனஸ் பண்ணிவிட்டு 13 இன்ச் வைக்கிறேன். அப்போ 13ல் பாதி 6.5 இன்ச்சு. இப்போ நான் கரெக்டாக அந்த 6.5 இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அது மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ உங்களுக்கு ஸ்கேல் வச்சுட்டு எல்லாமே கரெக்டாக மார்க் பண்ணி இப்போ காமிச்சிடுறேன். இது எதுக்காக பேக் நெக்கு வந்து நான் எப்போவுமே வந்து இந்த எல் ஷேப் மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு மார்க் பண்ணுவேன்னா, ஏன்னா பேக்குடைய நெக் ஷேப் வந்து ரவுண்டாக இருந்தாலும் சரி, ஸ்கொயராக இருந்தாலும் சரி, ஸ்வீட் ஹார்ட் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த மாதிரி எள்ளு மாதிரி போட்டுட்டு பண்ணும்போது உங்களுக்கு நெக்குடைய ஒய்டும் அதிகமாக வந்துடாது, அதே மாதிரி நெக்குடைய ஒய்டு வந்து க்ளோஸாகவும் ஆகிடாது. ஸோ கரெக்டான லெவலில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் ஹார்ட் நெக் தான். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்வீட் ஹார்ட் நெக் அது போடும்போது அந்த ஷேப் வந்து கரெக்டாக அதுக்குள்ளே வந்து உங்களுக்கு கவர் ஆகும். அதுக்காக தான் நீங்கள் எப்போவுமே கட்டிங் பண்ணும்போது இந்த எல் மாதிரி போட்டுட்டு கட்டிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். வாங்க இப்போ அடுத்தது நம்ம மற்ற மார்க் எல்லாமே வந்து பண்ணிடலாம். சைடு ஸ்டிச்சிங் பண்ண போகிறது, ஆர்மோல் டவுனு எல்லாமே வந்து மார்க் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சைடு ஸ்டிச்சிங் போட போகிற இடத்துக்கான மார்க்கு. இது வந்து சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு. சரிங்களா? இது வந்து ஆர்மோல் டவுனுடைய மார்க்கு. இப்போ இங்கே இந்த ஷோல்டராண்ட 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் இறக்கி மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா? அதோடைய கிராஸ்க்காக தான் இந்த மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது அடுத்தது ஆர்மலுடைய ரவுண்டு அது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். ஆர்மலுடைய ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா 16 இன்ச்சு கரெக்டாக 16. இப்போது அந்த 16ல் பாதி 8 இன்ச்சு கரெக்டாக அந்த 8 இன்ச்சு வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா ஆர்மோலாண்டா சரி, ஒரு சில பேர் கட்டிங் பண்ணும்போது ஒரு 1/2 இன்ச் லூஸ் வைக்கணுன்னுவாங்க, ஒரு சில பேர் 1/4 இன்ச் லூஸ் வைக்கணுன்னுவாங்க. பட் நான் லூஸ் எல்லாம் எதுவுமே வைக்க மாட்டேன். ஒரு சில ப்ளவுஸ்க்கு தேவைப்பட்டால் மட்டும் வைப்பேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 இன்ச்சில் பாதி 8 இன்ச்சு அது வச்சு கரெக்டாக இதில் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நீங்கள் ஆர்மோலுக்கு லூஸே வைக்கக்கூடாதா இருக்கிற அளவு விடன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில மெஷர்மெண்ட்ஸ்க்கு வந்து தேவைப்படும், அதுக்கு மட்டும் நம்ம வைக்க வேண்டியதாக வரும். ஸோ நார்மலாக இருக்கிற ப்ளவுஸ்க்கு வந்து தேவைப்படாது. சரிங்களா? நான் சொல்கிறது பாடியில் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஆர்மோல் வெட்டும்போது லூஸ் வைக்க தேவையில்லை. சரிங்களா? அடுத்தது இப்போ பேக் டாட்டுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த 1 இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த 1 இன்ச்சு ஸ்பேஸ் விட்டுட்டு கரெக்டாக அந்த 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பேக் எல்லாமே முடிஞ்சிச்சு. இந்த சைடு ஸ்டிச்சிங் போட போகிற இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச் மேலே ஏற்றின மாதிரி ஒரு மார்க் பண்ணுற பாருங்கள். அது எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆர்மோலில் சுருக்கம், ரிங்கல்ஸு, துணி எக்ஸ்ட்ரா நிற்கிறதெல்லாம் நிற்காது. ஸோ அதே மெத்தட் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். வெறும் 1/4 இன்ச் ஏற்றி பண்ணால் போதுமானது, ரொம்ப ஏற்றக்கூடாது. இப்போ வாங்க நம்ம பேக் வந்து கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நெக்லேருந்து கட்டிங் பண்ண ஆரம்பிப்போம். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் இதை பார்த்து நீங்களுமே வந்து புதுசாக கற்றுக்கிறவங்களாக இருந்தாலும்
கற்றுக்கணும் அப்படின்ற ஒரே எண்ணத்தோடு தான் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு போடுறேன். இந்த வீடியோன்றது இல்லை, எல்லா வீடியோவுமே என்னுடைய சேனல்ஸில் இருக்கிற எல்லா வீடியோவுமே அந்த எண்ணத்தோடு தான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதை பார்த்து கற்றுக்குங்க. புதுசாக கற்றுக்கிறவங்க உங்களுக்கு வந்து இதில் எதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்க. நானும் மறக்காமல் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன ஏதுன்றது ரிப்ளை கண்டிப்பாக பண்ணுவேன். ஸோ அதுக்கு அந்த ஸ்பாட்டில் உங்களுக்கு பண்ண முடியலன்னா ஒரு 1 டேஸ் இல்லை 2 டேஸ் இல்லை 3 டேஸ் எத்தனை நாள் கழிச்சு ஒரு 2-3 நாளைக்குள்ளே உங்களுக்கு நான் கமெண்ட்டுக்கு பதில் கொடுத்துருவேன். மேக்ஸிமம் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போதே நான் பதில் கொடுத்துருவேன். அப்படி முடியலன்னும் போது கொஞ்சம் லேட் ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை நான் பண்ணுவேன். இப்போ பேக் வந்து கட்டிங் பண்ணிட்டேன். இந்த ப்ளவுஸில் வந்து நான் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக இப்போ தான் ப்ளவுஸ் கற்றுக்க போகிறீங்கனாலும் நீங்களே ஈஸியாக கட்டிங் பண்ணி எடுத்துடலாங்க. யார்கிட்டையும் கேட்க வேண்டிய தேவையும் இருக்காது. சப்போஸ் அப்படியே உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இதெல்லாம் சைட் ஸ்டிச்சிங்க்கு அர்க்காத் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், பேக் வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக் வச்சு பேக் ஓப்பன் கட்டிங் பண்ணியாச்சு. சரிங்களா? அது கொஞ்சம் சைட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா நூல் பீஸர் எல்லாமே வந்து கட்டிங் பண்ணி எடுத்துடுறேன். அவ்வளோதான். நீங்கள் பாருங்கள், பேக்குடைய ஒர்க்கு முடிஞ்சிச்சு. இது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட் வித் யோக்கு, கீழே வந்து பெல்ட் பீஸ் வச்சு தைக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சஸ் கட்டுன்றதுனால ஃபஸ்ட்டு சார்ட் பேப்பரில் கட்டிங் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் வந்து நான் ஒரிஜினல் துணியில் மார்க் பண்ணிவிட்டு இந்த பேட்டர்ன் வெட்டின பேட்டர்ன் ஒரிஜினல் துணி மேலே போட்டு மார்க் பண்ண பிறகு அதுலேருந்து நான் கட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ இது உங்களுக்கும் தெரியும், நான் எல்லா வீடியோஸ்லேயும் வந்து இதை சொல்லியிருப்பேன். இதை தான் நான் செஞ்சும் இருப்பேன். ஏன்னா நம்ம பேட்டர்ன் பேப்பரில் எதுக்காக போட்டு வெட்டுறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி வெட்டிட்டு நீங்கள் மார்க் பண்ணி கட்டிங் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். மெஷர்மெண்ட்டுமே வந்து உங்களுக்கு எல்லாமே பக்காவாக இருக்கும். சரிங்களா? அதுக்காக ஃபஸ்ட்டு இப்போ நான் பேட்டர்ன் பேப்பரில் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். எந்தெந்த இடத்துல வந்து கரெக்டாக மார்க் பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பேக் வச்சுட்டு பேக்குக்கு ஏற்ற மாதிரி பேக்கில் எப்படி ஷோல்டர் மெஷர்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி எப்படி ஆர்மோல் மெஷர்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹூக்கை பட்டியாண்ட வரப்போகிற இடம். இது ஆக்சுவலாக பேக் ஓப்பன் ப்ளவுஸ் அப்படின்றதுனால நம்ம பேக்கில் தான் வந்து ஹூக்கை பட்டி வைக்க போகிறோம், ஃப்ரண்ட்டில் வந்து வைக்க போகிறது கிடையாது. அதே மாதிரி இதில் பேக் வந்து எப்படி வச்சு மார்க் பண்ணியிருக்கேன் நீங்களே பாருங்கள். கொஞ்சம் க்ராஸாக வச்சுருப்பேன். எந்த இடத்துலனா க்ராஸு, அந்த நெக்காண்டை வந்து க்ராஸாக வச்சுருக்கேன். எதுக்காக அந்த மாதிரி க்ராஸாக வச்சுருக்கேன்னா, ஃப்ரண்ட்டு நெக் வந்து லூஸ் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். அந்த மாதிரி பண்ணாமல் பண்ணும்போது ஃப்ரண்ட்டு நெக் வந்து லூஸ் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது வராமல் இருக்கணும்னா நம்ம ப்ளவுஸ் வந்து பேக் வச்சுட்டு மார்க் பண்ணும்போது பேக்கை வந்து லைட்டாக அந்த ஷோல்டராண்டை மட்டும் வந்து க்ராஸ் பண்ண மாதிரி வந்து நம்ம வச்சுட்டு மார்க் பண்ணணும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சு மார்க் பண்ணிட்டோம்னா ஃப்ரண்ட்டுடைய நெக்கு வந்து லூஸாக கூட வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்கணுன்றதுக்கு தான். நீங்கள் நல்லா பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த பேக்கில் இருக்கிற ஹூக்கை பட்டி கீழே லாஸ்ட் அந்த ஃபால்சன் பண்ணுற இடத்துல கரெக்டாக இருக்கும். அந்த நெக்காண்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக க்ராஸ் பண்ணி வச்சுருக்கேன் பேக்கை. அது உங்களுக்கு பார்த்தாலே புரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுடைய லென்த்து மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா பேக்குடைய லென்த்தை விட ஃப்ரண்ட்டு லென்த்து வந்து 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து அதை வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பேக் வச்சுட்டு ஷோல்டர் ஆர்மோல் எல்லாமே நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? இப்போ பேக் எடுத்தாச்சு. ஸ்கேல் வச்சுட்டு உங்களுக்கு கரெக்டாக நான் மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ ஃப்ரண்ட்டுடைய லென்த்துக்கு மார்க் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த இடத்துலையும் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக மார்க் போட்டு காமிச்சிடுறேன். இப்போது ஃப்ரண்ட்டு நெக்குடைய மெஷர்மெண்ட்டு 8 இன்ச்சு கரெக்டாக அந்த 8 இன்ச்சில் வச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டேன். இப்போது இந்த அகலம் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிறேன். பார்த்துட்டு அங்கே வைக்கிறத விட இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 இன்ச் மட்டும் அதிகம் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா பேக்குக்கு வச்ச மாதிரி 1/2 இன்ச் வந்து டிஃப்ரெண்ட் பண்ணி வைக்கல. இதில் வந்து ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச் மட்டும் தான் வைக்கிறேன். ஷோல்டராண்ட இருக்கிற அளவை விட இங்கே கீழே பண்ணும்போது 1/4 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுட்டு மார்க் பண்ணுறேன். இப்போ எப்படி பேக் நெக்குக்கு வந்து மார்க் பண்ணுறதுக்கு முந்தி எல் மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டேனோ
அந்த ரவுண்ட் ஷேப் போடுறதுக்கு, அதான் ஸ்வீட் ஹார்ட் நெக் போடுறதுக்கு. அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்குக்கும் அந்த எல் ஷேப் மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஹார்ட் நெக்கு தான். பேக் ஃப்ரண்ட் ரெண்டுத்துக்குமே சேம் நெக்குங்க. இவங்க ஸ்வீட் ஹார்ட் நெக்லேயே வந்து கொஞ்சம் வைடாக வர மாதிரி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் வைடாகவே நான் வந்து மார்க் பண்ணுறேன். நெக் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போது சென்டர் டாட் பாயிண்ட்டும் மார்க் பண்ணிக்கிறேன். டாட் பாயிண்ட் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச் இருக்குது. கரெக்டாக 9.5 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். அங்கேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வந்து டவுன் பண்ணுவேன். ஷோல்டர்லேருந்து டாட் பாயிண்ட் 9.5, அந்த 9.5லேருந்து 3 இன்ச்சு 10, 11, 12 கரெக்டாக 12.5லையும் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ இங்கே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3.25 அந்த சென்டர் டாட் பாயிண்ட்டுக்கு நம்ம ஹைட் வந்து மார்க் பண்ணியிருந்தோம் 9.5. பட் இந்த சைட்லேருந்து சென்டர் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3.25 அப்படியே கீழே இறக்கிட்டு மார்க் பண்ணுறேன். இந்த இடத்துல வந்து 3 இன்ச் வைக்கிறேன். சரிங்களா? மேலே வச்சதை விட இங்கே வந்து 3/4 இன்ச் கம்மி பண்ணி வைக்கிறேன். ஏன்னா பிரின்சஸ் கட் பண்ணும்போது இப்படி க்ராஸாக வச்சு ஷேப் போட்டு மார்க் பண்ணால் தான் உங்களுக்கு கட்டிங் பண்ணும்போது அதே க்ராஸில் நம்ம கட்டிங் பண்ணுவோம். அப்போ தான் பிரின்சஸ் கட்டுடைய ஃபிட்டிங் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. சரிங்களா? இப்போது ஸ்கேல் வச்சுட்டு அந்த பிரின்சஸ் கட்டுக்கு எல்லாமே உங்களுக்கு மார்க் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா? அதை கரெக்டாக தெரிகிற மாதிரி உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேக் வச்சுட்டு ஆர்மோல் மார்க் பண்ணியிருந்தோம். பேக் எப்படி இருக்கோ அது. ஆனால் இது வந்து அங்கங்கே டாட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு போட்டிருந்ததுனால உங்களுக்கு கரெக்டாக தெரியாதுன்றதுக்காக நான் ஒரே அடியாக போட்டு ஒரு கண்டினியூவாக அப்படியே கனெக்ட் ஆகிற மாதிரியே போட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா உங்களுக்கு பார்க்கும்போது மார்க் க்ளீனாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான். அடுத்தது இப்போ அந்த பிரின்சஸ் கட்டுடைய ஷேப்பு எடுக்கிறோம் இல்லையா, அது வந்து எவ்வளோ எடுக்க போகிறோன்றதை பார்ப்போம். கரெக்டாக ஷோல்டர்லேருந்து பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சுக்குங்க. 6 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணுறவங்களுக்கு இப்போது இந்த சென்டர் டாட் பாயிண்ட் பண்ண இடத்துலேருந்து அந்த ஷேப் வந்து அந்த 6 இன்ச் இறக்கணும், அந்த இடத்துல எடுத்துகிட்டு போய் சேர்த்துட்றேன். இப்போது அந்த 6 இன்ச்சில் மார்க் பண்ணோம் பாருங்கள், அதுலேருந்து இறக்கிட்டு இன்னொரு 1/2 இன்ச் தள்ளிட்டு இன்னொரு மார்க் பண்ணுறேன். இது நான் பண்ணுறது ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் பாருங்கள், கிளியராக உங்களுக்கு புரியும். இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். அந்த 1/2 இன்ச் தள்ளிட்டும் ஒரு மார்க் பண்ணிட்டேன். நீங்கள் புதுசாக கற்றுக்கிறவங்களா இருந்தாலும் நான் திரும்பி அதை தான் சொல்கிறேன். கற்றுக்கிறவங்களா இருந்தாலும் புதுசாக நீங்கள் இப்போ தான் நான் டைலரிங் இதுலேயே வரேன், எனக்கு வந்து பேசிக்காக எதுவுமே தெரியாதுன்னு கூட நினச்சிங்கனாலும் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களே உட்காந்து ஒரு ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி எடுத்துட முடியும். அது எவ்வளோ பெரிய ப்ளவுஸாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி அளவு இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்ஸ் வீடியோ வந்து 1க்கு 2 3 தடவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். இதில் என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணி கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு சென்டர் டாட்டுடைய ஸ்பேஸ் எவ்வளோ வைக்கணும் பிரின்சஸ் கட்டுக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். கரெக்டாக 3.25 இன்ச்சு 3.25 இன்ச்சில் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த இடத்துலையும் 3.25 இன்ச்சு. சரிங்களா? சென்டர் டாட்டுடைய ஸ்பேஸ்க்கு 3.25 இன்ச் வச்சு மார்க் பண்ணிட்டேன். ஏன்னா 36 இன்ச் மெட் செஸ்ட் என்னும்போது 3.25 தான் வரும். ஓகேங்களா? 3.25 பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போது அதை கரெக்டாக மார்க் பண்ணி உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது மார்க் பண்ணியாச்சு. இப்போது சென்டர் டாட்டுடைய கப் ஷேப்க்கு வந்து மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இடுப்பு அளவு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 32 இன்ச்சு கரெக்டாக. அந்த 32 வந்து 4ஆக டிவைட் பண்ணிக்கலாம். அப்படி 4ஆக டிவைட் பண்ணோன்னா 8 இன்ச் வரும் கரெக்டாக. சரிங்களா? அந்த 8 இன்ச்சுக்கும் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் கரெக்டாக அந்த 4ல் ஒரு பங்கு வச்சுட்டு மார்க் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஒரு சில ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா பேக்கை விட ஃப்ரண்ட்டு வந்து உங்களுக்கு சின்னதாக இருக்கும், இடுப்பளவுலேயும் சரி பாடி மெஷர்மெண்ட்லேயும் சரி. பட் நம்ம அப்படி பண்ணக்கூடாது. எப்போவுமே வந்து 4ல் ஒரு பங்கு தான் இருக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து ஈவனாக இருக்கணும். ஸோ அதனால தான் வந்து இந்த 32 வந்து 4ஆக டிவைட் பண்ணோன்னா 8 இன்ச் வரும். அந்த 8 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அங்கேருந்து 1.5 இன்ச் தள்ளிட்டு சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் பண்ணிக்கிட்டேன்.
இது பண்ணுற மார்க் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பேக்கை வச்சுட்டு சைடு ஸ்டிச்சிங் பண்ண போகிற இடத்துல பேக்குடைய லென்த்து எவ்வளோ இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரண்ட்டுடைய லென்த்துக்கும் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மார்க் ஏற்ற மாதிரி தான் இதை வந்து உங்களுக்கு நான் கோடு போட்டிருக்கேன். இப்போ வந்து சைடு ஸ்டிச்சிங் மார்க் பண்ணுறது அதுடைய கோடும் நான் போட்டுடுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பண்ணது ஸ்டிச்சிங் வர போகிறது. இது வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1.5 இன்ச்சுக்கு மார்க் இது. இப்போது நம்ம ஃப்ரண்ட்டுடைய மார்க் எல்லாமே பண்ணிக்கிட்டோம். இதில் வந்து ஆர்மோலாண்ட கவர் தட் மார்க் மட்டும் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது நம்ம பேக் வச்சுட்டு ஆர்மோல் மார்க் பண்ணோம் பார்த்தீங்களா? ஸோ அதுலேருந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் இறக்கிட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அதுதான் கவர் தட் மார்க் பண்ண போகிற அடையாளம். சரிங்களா? 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டு இறக்கி மார்க் பண்ணால் போதும். கவர் தட் அவ்வளோதான். நம்ம ரொம்ப இறக்கிட்டோம்னா அந்த சைடு வந்து துணி கம்மியாகிட்டு இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் வந்து 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் பண்ணால் போதும். இப்போ இது பார்த்தீங்கன்னா கீழே யோக் பட்டிக்கான அடையாளம். ஸோ இது வந்து நம்ம பிரின்சஸ் கட்னா ஸ்ட்ரைட் பிரின்சஸ் கட் கிடையாது, வித் யோக்கு. கீழே வந்து பெல்ட் பீஸ் வச்சு தைக்க போகிறோம். ஒரு சில பேர் யோக்குன்னுவாங்க, ஒரு சில பேர் பெல்ட்டு. அதோடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 3 இன்ச் வைக்கிறேன். எங்கன்னா சென்டரில். சரிங்களா? 36 சைஸ் மெட் செஸ்ட் உள்ள ப்ளவுஸுக்கு வந்து நம்ம யோக் பட்டின்னு வைக்கும்போது பிரின்சஸ் கட்டுக்கு சென்டரில் வந்து 3 இன்ச் ஏற்றி வச்சா போதுமானது. அந்த 3 இன்ச் நம்ம எப்படி ஏற்றி வைக்கிறோன்னா, ஃப்ரண்ட்டுடைய லென்த்து வந்து மார்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த மார்க்கில் இருந்து 3 இன்ச் வந்து மேலே ஏற்றி வச்சுருக்கேன். அதுதான் யோக் பட்டியுடைய மார்க். அடுத்தது சைடு ஸ்டிச்சிங் பண்ண போகிற இடத்துல எவ்வளோ ஹைட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 3 இன்ச் வைக்கிறேன். இங்கே சென்டரில் 3 இன்ச்சு, அங்கே சைடு ஸ்டிச்சிங் பண்ண போகிற இடத்துல 3 இன்ச்சு. சென்டருக்கும் சைடுக்கும் அரேஞ்ச் டிஃப்ரெண்ட். சென்டரை விட சைடு மார்க் பண்ணும்போது அரேஞ்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்கலாம், நீங்கள் வந்து பேக் வச்சுட்டு பேக்குடைய லென்த் இவ்வளோ இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வந்து மார்க் பண்ணுறேன் சைடு ஸ்டிச்சிங் போடுற இடத்துலன்னு சொல்லி ஃபஸ்ட்டு போட்டிங்களா, அப்போ அது எதுக்கு போட்டிங்க அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, அது வந்து அந்த மார்க் போட்டுட்டு உங்களுக்கு அதுக்கு அடுத்தது யோக் பட்டியுடைய மார்க் போடும்போது உங்களுக்கு க்ளீனாக புரியும். இப்போ எப்படின்னா யோக் வச்சு பண்ணுறதுக்கும் யோக் வைக்காமல் பண்ணுறதுக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் அந்த மார்க்குமே பண்ணியிருந்தேன். அது பண்ணதுக்கப்புறம் சரி நம்ம யோக் பட்டி பண்ணி காமிச்சோன்னா உங்களுக்கு ரெண்டுமே விஷயம் புரிஞ்சிடும். ஏன்னா இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக நம்ம சொல்ல வேண்டியது வராதுன்றதுக்காக நான் இப்படி உங்களுக்கு ரெண்டுமே மார்க் பண்ணி காமிக்கிறேன். இது நான் சொல்கிறது விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலன்னா கமெண்ட் பண்ணி கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவே நீங்கள் 2-3 தடவை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே ஈஸியாக புரியும். இப்போ நம்ம அந்த மார்க் பண்ணிட்டோம். இங்கே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு கரெக்டாக பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து சைடுடைய லென்த்து வச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அது வந்து 2 இன்ச்சு. அது வரைக்கும் நம்ம ஃபுல்லாக யோக் பட்டிக்கு மார்க் பண்ணது வந்து 3.5 இன்ச்சு. சரிங்களா? இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. இப்போ நம்ம கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஃப்ரண்ட்டை. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, பேக்லேயும் வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக் தான், ஃப்ரண்ட்லேயும் அதே சேம் நெக் தான். ஸோ அதனால் வந்து ரெண்டுத்துக்குமே சேம் நெக் தான் வச்சு நம்ம கட்டிங் பண்ண போகிறோம். என்ன அவங்களுக்கு கழுத்து நெக்குடைய டீப்பு மட்டும்தான் வந்து டிஃப்ரெண்ட் வரும். பேக் நெக்குடைய இறக்கம் வந்து 11 இன்ச்சு, ஃப்ரண்ட் நெக்குடைய இறக்கம் வந்து 8.5 இன்ச்சு. சரிங்களா? இப்போ நம்ம எல்லாமே கரெக்டாக வச்சு ஃப்ரண்ட்டு கட்டிங் பண்ணி எடுத்துடலாம். இந்த பேட்டர்னில் வெட்டி எடுத்துட்டோன்னா அதுக்கு அடுத்தது நம்ம லைனிங் துணியில் வச்சு ஒன்று ஒன்றா மார்க் பண்ணிவிட்டு, ஸோ எந்த இடத்துல எக்ஸ்ட்ரா துணி விடணுமோ அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா துணி விடலாம், எந்த இடத்துல கரெக்டாக விடணுமோ அந்த இடத்துல கரெக்டாக கட்டிங் பண்ணிவிட்டு, அதுக்கு அடுத்தது ஒரிஜினல் துணியில் வச்சு கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரிஜினல் துணியில் வச்சு கட் பண்ணும்போது லைனிங் துணியை விட ஒரிஜினல் துணியில் 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கட்டிங் பண்ணணும். எதுக்காக அந்த மாதிரின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அப்போ நம்ம தைக்கும்போது முந்தி பிந்தி ஆனாலும் கரெக்டாக வந்து உக்காரும். சரிங்களா? இப்போ நம்ம யோக் பட்டி எவ்வளோ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணியிருந்தோமோ அதை வந்து இப்போ கட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். சென்டர் பீஸில் 3 இன்ச்சு, சைடு ஸ்டிச்சிங் வர போகிற இடத்துல 3.5 இன்ச்சு. ஓகேங்களா? இது ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு. பாருங்கள், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது நான் எப்படி கட்டிங் பண்ணுறேன்றதை நீங்கள் பாருங்கள். இந்த ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரியே தெரியும் உங்களுக்கு. ஏன்னா பேக் லென்த்தை விட ஃப்ரண்ட் லென்த் வந்து 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம். ஏன்னா கிளைண்ட் வந்து அந்த மாதிரி கேட்டாங்க, நீங்கள் பேக்கில் வைக்கிற லென்த்தை விட எங்களுக்கு ஃப்ரண்ட்டில் 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லிட்டு. சரி ஓகே, அவங்க அப்படி கேட்கும்போது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் அவங்க எப்படி கேட்டாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கட்டிங் பண்ணுறோம். நீங்கள் வந்து அதே மாதிரி இந்த 2 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அதை கட்டிங் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ்க்கு 36 சைஸ் ப்ளவுஸ் உள்ளது ஒன்று கட்டிங் பண்ணுறோன்னா அந்த ப்ளவுஸ்க்கு வந்து நம்ம பேக் ஹைட்டை விட ஃப்ரண்ட் ஹைட் வந்து ஒரு 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சா போதுமானது. 2 இன்ச்லாம் வைக்கணுன்றது தேவையில்லை. இது கிளைண்ட்டு கேட்டாங்கன்றதுக்காக தான் நம்ம 2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். சரிங்களா?
இப்போது சென்ட்ரு அந்த பிரின்சஸ் கட்டுடைய ஷேப் வந்து கட்டிங் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இப்போ இது சைடு ஸ்டிச்சிங் போகிற இடத்துக்கு அடையாளம் தான் இந்த அர்க்காத்து. இப்போது ஃப்ரண்ட்டு பிரின்சஸ் கட்டும் கட்டிங் பண்ணி எடுத்துட்டோம். இந்த சைட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதை மட்டும் லைட்டாக கட்டிங் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான். இந்த இடத்துலையும் கொஞ்சம் லைட்டாக கட்டிங் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டு கட்டிங் பண்ணியாச்சு. இதுதான் கரெக்ட் சைஸு. சரிங்களா? இப்போ நம்ம கட் பண்ணோம் இல்லையா பேக்கு, அதில் இந்த ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு வச்சு காமிச்சிடுறேன் பாருங்கள். இப்போது இது பேக் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துடலாம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச் இருக்குது. சரிங்களா? ஆனால் அது 1.5 இன்ச் யோக் வந்து வரப்போகிறது கிடையாது. கரெக்டாக 3 இன்ச் வந்து வரப்போகுது யோக்கு. சரிங்களா? அதுலேருந்து 1.5 இன்ச் நான் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு பேக் இருக்கிற ஹைட்லேருந்து 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு கரெக்டாக 3 இன்ச் வைக்க போகிறேன். அது 1.5 இன்ச் எதுக்கு நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன்னா, அங்கேருந்து பேக் ஹைட் வரைக்கும் 1.5 இன்ச் இருக்குன்னு தான் அர்த்தம். பட் யோக் பட்டி வரப்போகிறது அதை விட 1.5 இன்ச் எக்ஸ்ட்ரா தான் வரப்போகுது. அப்போ டோட்டலாக 3 இன்ச். சரிங்களா? இப்போது சைடு ஸ்டிச்சிங் போடுறோம் இல்லையா, அந்த இடத்துல எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோக் பட்டியுடைய அகலம் 2.25 இன்ச் வருது. இங்கே பாருங்கள், 2.25 கரெக்டாக. அதையும் நான் உங்களுக்கு எழுதிடுறேங்க. இங்கே 3 சென்டரில், அங்கே வந்து 2.25. இப்போது இதோடைய லென்த்து, யோக் பட்டியுடைய லென்த்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 4 இன்ச் வருது. அந்த 4 இன்ச் எடுத்து அப்படியே இந்த பக்கத்துலேருந்து வச்சு அலக ஆரம்பிக்கிறேன். கரெக்டாக 11.5 இன்ச் வரும். இங்கே பாருங்கள், 11 தான். சரிங்களா? என்ன இவர் வந்து ஃப்ரண்ட்டு வச்சுட்டு மார்க் பண்ணும்போது சொன்னார், இந்த இடத்துல வந்து சென்டரில் 3 இன்ச் வரும், சைடு ஸ்டிச்சிங் போடுற இடத்துல 3.5 இன்ச் வரும் அப்படின்னு சொன்னார். யோக் பட்டி கணக்கு பண்ணிவிட்டு இப்போ வேறு மாதிரி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி யோசிப்பீங்க. அது வந்து நான் சொன்னது உங்களுக்கு ஃப்ரண்ட்டு வந்து மைனஸ் பண்ணுறது, அதோடைய ஷேப் எடுக்கிறது. சென்டரில் எவ்வளோ ஷேப் எடுக்கணும், சைட்டில் எவ்வளோ ஷேப் எடுக்கணும்ன்ட்டு, அதுக்கு தான் நான் அந்த யோக்குடைய ஷேப்புன்னு சொல்லி உங்களுக்கு விவரமாக சொல்லியிருக்கேன். இப்போ நான் மார்க் பண்ணது சென்டரில் 3ம் சைடில் வந்து 2.25 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு டோட்டலாக லென்த்து வந்து 11 வச்சது யோக்குடைய மெஷர்மெண்ட்டு. சரிங்களா? அந்த கீழே வரப்போகிற பெல்ட்டுடைய மெஷர்மெண்ட்டு. ஸோ அதனால் அதையும் இதையும் சேர்த்து கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. அது வேறு மெஷர்மெண்ட், இது வேறு மெஷர்மெண்ட். அப்படி உங்களுக்கு புரியலன்னா வீடியோஸ் இன்னொரு வாட்டி பாருங்கள், உங்களுக்கு கிளியராக புரியும். அப்படியும் புரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதுக்கு புரிகிற மாதிரி நான் உங்களுக்கு விளக்கம் அளிக்கிறேன். என்ன ஏதுன்றது உங்களுக்கு டேட்டெல்லாம் நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ யோக் பட்டி வந்து அளவு எடுத்தோம் இல்லையா, ஸோ அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கீழே யோக் மடிக்கிறதுக்காக 1.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுறேன். கரெக்டாக 1.25. சரிங்களா? இது யோக் பட்டி கீழே மடிக்க போகிறதுக்கான இடம். இப்போ இங்கே சென்ட்ரு கரெக்டாக 3 இன்ச்சு 3 இன்ச்சில் வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இது எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க்கு. கரெக்டாக லென்த்து 11.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே சைடு ஸ்டிச்சிங் போடுற இடத்துல 2.25 கரெக்டாக 2.25 ஒரு மார்க்கு. இது எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு மார்க்கு. சரிங்களா? பார்த்துங்க நல்லா. அடுத்தது இப்போ யோக் வந்து எப்படி அந்த பெல்ட் பீஸ் எப்படி கட் பண்ண போகிறோமோ அதோடைய ஷேப் வந்து நான் உங்களுக்கு போட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் அப்படியே அதை கண்டினியூவாக மார்க் பண்ணி காட்டுறேன். இப்போ மார்க் எல்லாமே போட்டுட்டேன். இப்போ கட்டிங் பண்ணிடுறேன். இந்த ப்ளவுஸில் வந்து எப்படி எவ்வளவு ஈஸியாக முடியுமோ அவ்வளவு ஈஸியாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோ பொறுமையாக உட்காந்து பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடுவாங்க. ரொம்ப நீங்கள் கஷ்டம்லாம் பட வேணாம். இது எப்படி பண்ணுறேன்னா அதே மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில மெஷர்மெண்ட் தான் மாறும். பட் ரொம்ப பெரிய வித்தியாசம்லாம் வந்துடாது. இது நான் 36க்கு இப்படி இருக்கணுன்றது போட்டு காட்டுறேன். சரிங்களா? இப்போ இது ஃப்ரண்ட்டு யோக்கு வெட்டிட்டேன்.
இப்போ இதை வந்து நம்ம லைனிங்கில் போட்டு மார்க் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ண வேண்டியது தான். சரிங்களா? வாங்க இப்போ லைனிங்கில் போட்டு மார்க் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பிரின்சஸ் கட்டுடைய ஃப்ரண்ட்டு சென்டர் பீஸ் வச்சு மார்க் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் கப் பீஸ் வச்சு மார்க் பண்ணலாம். சரிங்களா? இப்போ எந்த இடத்துல வந்து நான் கப் பீஸ் வச்சு அட்டாச் பண்ண போகிறேனோ அந்த இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் விட்டுட்டு கட்டிங் பண்ண போகிறேன். மற்ற இடத்துலலாம் எங்கே மார்க் பண்ணியிருக்கேனோ அந்த இடத்துல அப்படியே கட்டிங் பண்ணிவிடுவேன். சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு கட்டிங் பண்ணும்போதே தெரியும், பாருங்கள். இப்போது மார்க் எல்லாமே பண்ணிட்டோம். இப்போது அந்த பேட்டர்னை எடுத்துட்டோம். அடுத்தது கப்பீஸ் வச்சு கப்பீஸுடைய பேட்டர்ன் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணும்போது பார்த்து கரெக்டாக பண்ணிங்க. ஏன்னா கொஞ்சம் முந்தி பிந்தி ஆகிட்டாலும் ஃபிட்டிங்கில் ப்ராப்ளம் வந்துடும். பிரின்சஸ் கட்டை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபிட்டிங் கரெக்டாக உக்காரும். மெஷர்மெண்ட்டில் ஒரு ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச் தவறு நடந்தாலும், ஏன்னா 1/4 இன்ச்சுன்றது நம்மளுக்கு கொஞ்சோண்டு தான் இருக்கும். பட் ஒரு சைடுக்கு 1/4 இன்ச்சுன்னா அப்போ நீங்கள் 4 சைடுக்கு சேர்த்திங்கன்னா 1 இன்ச் டிஃப்ரெண்ட் வந்துடும். சரிங்களா? அதனால் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போதும் சரி, பேக் வந்து நம்ம கட்டிங் பண்ணுவோம் இல்லையா, மார்க் பண்ணிவிட்டு அதையும் சரி, எல்லாமே வந்து பார்த்து கரெக்டாக பண்ணணும். எங்கேயும் ஒரு 1/4 இன்ச்சு தானே அப்படின்னு நினச்சிட்டு விட்டுறக்கூடாது. அந்த 1/4 இன்ச்சு தான் பெரிய இஷ்யூ எடுத்துன்னு வந்து விட்டுரும் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ப்ளவுஸில் மெயின் வந்து ஃபிட்டிங் தான். ஸோ அந்த ஃபிட்டிங் கரெக்டாக இருந்தால் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம கப் பீஸும் வச்சு மார்க் பண்ணிட்டோம். அடுத்தது யோக் பீஸ் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். யோக் பட்டியை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யோக் பட்டியும் ரொம்ப மெயினான விஷயம். யோக் பட்டியில் நம்ம ஷேப் மார்க் பண்ணும்போது அதுலேயும் ஏதாவது வந்து ப்ராப்ளம் பண்ணோன்னா, முந்தி பிந்தி பண்ணிட்டோன்னா ஃப்ரண்ட்டுடைய ஷேப் வந்து சுத்தமாக உக்காரவே. நிறைய பேர் சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஃப்ரண்ட்டில் வந்து கப் ஷேப் ஆண்ட யோக் வந்து ரொம்ப மேலே போயிடுச்சு, பெல்ட்டு பீஸ் வந்து மேலே ஏறிடுச்சு, எனக்கு வந்து ஃப்ரண்ட்டுடைய ஷேப்பே கரெக்டாக இல்லை, ஃபிட்டிங்கும் சரியாக இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் நடக்கிறதுனால தான் அந்த மாதிரி பெரிய ப்ராப்ளமாக வரும். ஸோ அதனால் நம்ம ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமுமே பார்த்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஃபிட்டிங் தான் மெயின். நான் மறுபடியும் அந்த விஷயத்தை தான் சொல்கிறேன். சரிங்களா? ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஃபிட்டிங் கரெக்டாக இருந்துச்சுன்னா எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. அதை வந்து நம்ம கட்டிங் பண்ணும்போது தான் பார்த்து கரெக்டாக பண்ணணும். ஸ்டிச்சிங் பண்ணும்போது நம்ம ஃபிட்டிங்லலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபினிஷிங் தான் வந்து நல்லா எடுத்துகிட்டு வர முடியுமே தவிர, கட்டிங்கில் தான் நம்மளால் வந்து ஃபிட்டிங் கொடுக்க முடியும். ஸோ அதனால் கட்டிங் பண்ணும்போது பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். சரிங்களா? இப்போது நான் எல்லாமே வந்து கரெக்டாக மார்க் பண்ணிட்டேன். எதுக்காக இதை வந்து கரெக்டாக உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃப்ரண்ட்டு சென்டர் பீஸு பிரின்சஸ் கட்டு, அதே மாதிரி பிரின்சஸ் கட்டுடைய கப் பீஸ், யோக் பீஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கட்டிங் பண்ணும்போது இந்தந்த இடத்துல தான் நான் கட்டிங் பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் மார்க் எல்லாமே உங்களுக்கு அழுத்தி பண்ணி காமிச்சிருக்கேன். ஒரு இடத்துலையுமே வந்து மார்க் கிளியராக உங்களுக்கு தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ வந்து நான் எங்கள் இடத்துல வந்து கட்டிங் பண்ணுறேன், எந்த இடத்துல மார்க் பண்ணது வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜினில் மார்க் பண்ணது எல்லாமே நான் கட்டிங் பண்ணிவிடுவேன். உள்ளே தள்ளி போட்டிருக்கிற மார்க் எல்லாமே வந்து ஸ்டிச்சிங் வர போகிற இடம். சரிங்களா? அது உங்களுக்கு கிளியராக தெரியணுன்றதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு தனி மார்க் போட்டிருக்கேன் கட்டிங் பண்ண போகிற இடத்துல. அதே மாதிரி ஸ்டிச்சிங் பண்ண போகிற இடத்துலையுமே வந்து உங்களுக்கு மார்க் தனியாக போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சரிங்களா? இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்து எது வெளியில் போட்டிருக்கேனோ மார்க், அந்த மார்க்கில் அப்படியே கட்டிங் பண்ணிவிட்டு வரேன். ஸோ உள்ளே இருக்கிற மார்க்கு உங்களுக்கு ஸ்டிச்சிங். இது வந்து தைக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிவிட்டு கட்டிங் பண்ணோன்னா, அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லித்தரேன். சரிங்களா? இல்லைன்னா நான் இந்த வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கெல்லாம் தனியாக மார்க் போடாமல், அந்த ஸ்டிச்சிங்க்கு தனியாக மார்க் போடாமல் நான் அப்படியே மார்க் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு. அந்த மார்க்லேயே நான் கட்டிங் பண்ணிவிட்டு போயிருக்கலாம். பட் அப்படி கட்டிங் பண்ணால் உங்களுக்கு புரிகிறது வந்து ஒரு சில பேருக்கு புரியாமல் கூட போயிடலாம், ஒரு சில பேருக்கு புரியும். ஆனால் எல்லாருக்கும் அது புரிஞ்சிடுமா, கரெக்டாக தெரியுமான்னா சொல்ல முடியாது. ஸோ அதுக்காக எல்லாருக்கும் புரியணும் பார்க்குறவங்களுக்கு அப்படின்றதுக்காக தான் நான் இதை கிளியராக 2 மார்க்குமே பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போ யோக் பட்டியும் கட்டிங் பண்ணிவிட்டேன், கப் பீஸும் கட்டிங் பண்ணிவிட்டேன். இப்போ சென்டர் பீஸ் வந்து கட் பண்ண போகிறேன்.
இப்போது சென்டர் பீஸும் வந்து கட்டிங் பண்ணிட்டேன். பேக் கட் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சஸ் கட்டு அண்ட் யோக் பட்டி எல்லாமே கட் பண்ணியாச்சு. அடுத்தது கை தான் கட் பண்ணணும். கை கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம எல்லாமே மொத்தமாக சேர்த்து ஒரிஜினல் துணியில் போட்டு கட்டிங் பண்ணிடலாம். சரிங்களா? ஏன்னா ஒரிஜினல் துணியில் போட்டு எப்படி கட்டிங் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். அது பெரிய விஷயம் கிடையாது. அது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் பாருங்கள், கட்டிங் பண்ணது உங்களுக்கு நான் வச்சு காமிச்சிடுறேன். பிரின்சஸ் கட்டு, சென்டர் பீஸு அண்ட் கப் பீஸு, கீழே வந்து இது யோக் பீஸ். ஒரு சில பேர் பெல்ட்டுன்னுவாங்க, ஒரு சில பேர் யோக் பீஸ்ன்னுவாங்க. சரிங்களா? இது முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்தது உங்களுக்கு வந்து நான் கை கட்டிங் பண்ணி காமிச்சிடுறேன். கையுடைய லென்த்து பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு கரெக்டாக. அந்த கை வெட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ்லாம் வெட்டி கரெக்டாக லெவல் பண்ணி வச்சுக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபோல்டிங் இந்த மாதிரி டைப்பில் பண்ணியிருக்கேன். இதை வந்து அப்படியே டபுளாக மடிச்சிக்கிறேன். அப்போது ஒரே நேரத்தில் 2 கையும் நான் கட்டிங் பண்ணிடலாம். இங்கே கீழே வந்து கை மடிக்கிறதுக்காக ஒரு 1 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இங்கே பாருங்கள். இப்போ கீழே கரெக்டாக மார்க் பண்ணிக்கிட்டேன்னா 1 இன்ச்சில், இப்போ அங்கேருந்து வச்சு 9 இன்ச்சில் ஸ்லீவுடைய லென்த்துக்கும் மார்க் பண்ணிக்கிறேன். கரெக்டாக இங்கேயும் 9 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு கோட் போட்டுறேன். அந்த 9 இன்ச்சில் எங்கே மார்க் பண்ணணும் அந்த இடத்துல. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்மோலுடைய டவுனு, அந்த ஆர்மோல் ஷேப் எடுப்போம் இல்லையா ஸ்லீவில், அதுக்கு வந்து டவுன் வந்து எவ்வளோ வைக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். ஆர்மோல் வந்து 16 இன்ச்சு. அப்போ 16 வந்து 4ஆக டிவைட் பண்ணோன்னா 4 இன்ச் வரும். அந்த 4 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். சரிங்களா? பாருங்கள், இப்போது ஆர்மோல் வந்து ஃபுல்லாக பைனார், அந்த பைனாரில் பாதி 8 இன்ச் இல்லையா, 8 இன்ச்சில் வந்து 1/4 இன்ச் மைனஸ் பண்ணிவிட்டு 7.75 கரெக்டாக 7.75 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அங்கே மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு 1.5 இன்ச் தள்ளிவிட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ஸ்லீவுடைய ரவுண்டு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10.5 இன்ச்சு. இப்போ அந்த 10.5 பாதி 5.25 கரெக்டாக 5.25 ஒரு மார்க் பண்ணுறேன். அங்கேருந்து 1.5 இன்ச் தள்ளிவிட்டு சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு ஒரு மார்க் பண்ணிட்டேன். இப்போது அப்பர் ஆர்மோல், இப்போ அப்பர் ஆர்மோல் வந்து மேலேருந்து 5 இன்ச் கீழே இறக்கிட்டு அங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு ஸோ அந்த சைட்லேருந்து அப்பர் ஆர்மோல் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11.5 இன்ச்சு. 11.5 இன்ச்சில் பாதி 5.25. இப்போ அங்கே 5.25 ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அங்கேருந்து 1.5 இன்ச் தள்ளிட்டு சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கும் மார்க் பண்ணிக்கிட்டேன். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போது ஆர்மோலுடைய ஷேப்பு அது உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிச்சிடுறேன். இப்படி தான் வரப்போகுது. இது வந்து சைடு எக்ஸ்ட்ரா மார்ஜினுக்கு. இப்போ எல்லாமே வந்து மார்க் பண்ணிட்டோம். கட்டிங் பண்ண வேண்டியதான். கட்டிங்கும் பண்ணிடுறேன். நீங்கள் இந்த ப்ளவுஸை நான் கட்டிங் சொல்லியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். உங்களுக்கு நீங்கள் பொறுமையாக வீடியோ வந்து கொஞ்சம் லாங்காக போகுதுன்றதுக்காக வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க. வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே புரியும். நம்ம எவ்வளோ நேரம் எதுக்கெல்லாம் செலவு பண்ணுறோம். பட் இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் புதுசாக கற்றுக்கிறவங்க, நானும் ப்ளவுஸ் வந்து கட்டிங் பண்ணி தைக்கணும் அப்படின்ட்டு யோசிக்கிறவங்க இந்த வீடியோ ஒன்ஸ் பாருங்கள். உங்களுக்கு எல்லாமே டீட்டெயிலாக புரியும். நீங்கள் வெளியில் போய் எப்படி கற்றுப்பீங்களோ அதை விட பெட்டராகவே இதில் உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு இதில் என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணி கேளுங்க. இப்போது கவர் தட் வந்து எடுக்க போகிறோம். சென்டர் டாட், ஸ்லீவில் சென்டர் டாட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து 1.5 இன்ச் உள்ளே தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அந்த மார்க்லேருந்து சைடு அர்க்காத் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். அது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு 6 இன்ச் இருக்குங்க கரெக்டாக. அந்த 6 இன்ச்சில் பார்த்தீங்கன்னா பாதி 3.25. அந்த 3.25 வந்து ஒரு மார்க் நான் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அந்த 3.25 அங்கே மார்க் பண்ணிவிட்டு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்டு உள்ளே தள்ளிட்டு ஒரு மார்க் பண்ணுறேன். இதுதான் வந்து ஸ்லீவுக்கு நம்ம கவர் தட் எடுக்க போகிற மார்க்கு. ஸோ இப்படி தான் நான் வந்து கட்டிங் பண்ண போகிறேன். இப்போ நான் மார்க் பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் வந்து நான் இப்போ அது கட்டிங் பண்ண போகிறேன். கவர் தட்டுக்கானது இது. இங்கே பாருங்கள் நான் எப்படி கட்டிங் பண்ணுறேன்ட்டு.
இப்படி தான் எடுக்கணும் கவர் தட்டுன்றது. ரொம்ப அதிகமாகவும் எடுத்துடக்கூடாது. ரொம்ப அதிகமாக எடுத்துட்டோன்னா கையாண்ட சரி அந்த ஆர்மோலாண்டை வந்து இழுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஓரளவுக்கு தான் எடுக்கணும். அளவுக்கு ஏற்ற மாதிரி மாறும். சரிங்களா? அது வந்து நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த அர்க்காத் பண்ணுறது கூட இந்த கவர் தட்டுக்கான அடையாளத்துக்கு தான் இப்போ நான் அந்த அர்க்காத் பண்ணேன். இப்போது ஸ்லீவும் வந்து கட்டிங் பண்ணிட்டேன். இப்போ ஆல்மோஸ்ட் லைனிங்கில் வந்து எல்லாமே முடிஞ்சிச்சிங்க. பேக், ஃப்ரண்ட்டு, கை எல்லாமே வந்து கட்டிங் பண்ணிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரிஜினல் துணியில் கட்டிங் பண்ண லைனிங் எல்லாமே மேலே போட்டு கட்டிங் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போது நம்ம லைனிங்கில் கட்டிங் பண்ணியிருக்கிறது தான் எல்லாமே கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ். இப்போ இந்த ஒரிஜினல் துணியில் கட்டிங் பண்ணும்போது எல்லாத்துலேயும் ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுட்டு கட்டிங் பண்ண போகிறோம். அது எதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வைப்போம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தைக்கும்போது கொஞ்சம் மேலே கீழே முந்தி பிந்தி ஆகிடுச்சுன்னா அப்போது அந்த ஒரிஜினல் துணி வந்து தேவைப்படும்ன்றதுக்காக தான். ஏன்னா நம்ம வெட்டும் போதே லைனிங் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி கரெக்டாக வெட்டிட்டோம்னா தைக்கும்போது ஈஸியாக இருக்கும்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஓகே தான். பட் இருந்தாலும் ஒரு சில டைம் ஏதாவது ஒரு தவறுதலாக ஏதாவது ஒன்று ஆகிடுச்சு, துணி வந்து கம்மியாகிடுச்சு அந்த இடத்துலனா நம்ம அதிகமாக விட்டுருந்தோன்னா கொஞ்சம் அதை அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணிங்க. சரிங்களா? இப்போது நம்ம வந்து எல்லாமே ஒன்று ஒன்றா வச்சு பார்த்துக்குப்போம். இப்போ வந்து பேக் ஓப்பன் இல்லையா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பேக் நான் வச்சு பார்த்துக்கிறேன் இந்த இடத்துல வருதான்னு சொல்லிட்டு. இப்போ ஃபஸ்ட்டு பேக் வந்து கட்டிங் பண்ணி எடுத்துடுறேன். இங்கே பாருங்கள், வெட்டும்போது நான் எக்ஸ்ட்ரா தான் துணி விட்டு வெட்டிகிட்ருக்கேன். இங்கே நெக்காண்டை மட்டும் நான் அப்படியே ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கிறேன். ஏன்னா நெக் வந்து ஸ்வீட் ஹார்ட் நெக்ன்றதுனால நம்ம அந்த இடத்துல 1/2 இன்ச் 3/4 இன்ச் விட்டு வெட்டும்போது கரெக்டாக ஒரு சில டைம் இல்லாமல் போயிடும். அதனால் நம்ம அந்த இடத்துல வெட்டவே வேணாம் நெக்காண்டை. அப்படியே விட்டுட்டு தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நெக்கு வந்து தைச்சிட்டு திருப்புவோம் இல்லையா? அப்படி திருப்புறதுக்கு முந்தி நம்ம கட்டிங் பண்ணால் போதும். சரிங்களா? இப்போ வந்து கழுத்தாண்டை நம்ம எதுவுமே வெட்ட வேணாம். இப்போ இங்கே ஆர்மோலாண்டே நான் கட்டிங் பண்ணி எடுத்துடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பேக் வந்து கட்டிங் பண்ணிட்டேன். பேக் எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது பிரின்சஸ் கட்டுடைய ஃப்ரண்ட்டு சென்டர் பீஸு அது கட்டிங் பண்ணி எடுத்துடலாம். ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் வந்து கட்டிங் பண்ணணுன்றது வந்து ஈஸியான விஷயந்தாங்க. நம்ம கற்றுக்கிட்டோன்னா எல்லாமே கற்றுக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயமும் நம்ம கற்றுக்கும்போது அதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம கவனம் செலுத்தி கற்றுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம முழுமையாக வந்து அதில் கற்றுக்க முடியும். நான் எதுக்காக இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, இந்த வீடியோ பார்க்கும்போது கூட நீங்கள் வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள். அதை தான் நான் திருப்பி அந்த விஷயத்த சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா நம்ம என்ன தான் சொன்னாலும் ஒரு சில பேர் வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்ப்பாங்க. அப்படி ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்க்கும்போது நடுவில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியாமல் போயிடும், கன்ஃபியூஷன் ஆகிடும். என்ன இதை வந்து நம்ம கரெக்டாக தானே பண்ணியிருக்கோம், ஏன் இது வந்து மிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து உங்களுக்கு எப்போ புரியும்னா, வீடியோ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கும்போது ஆஹா இந்த விஷயம் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க, ஆனால் நம்ம இதை தான் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். அதனால தான் நான் சொல்கிறேன், வீடியோ வந்து ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? இப்போ சென்டர் பீஸு வெட்டி எடுத்துட்டோம். பிரின்சஸ் கட்டுடைய ஃப்ரண்ட் சென்டர் பீஸு. இப்போ வந்து கப் பீஸ் வந்து கட்டிங் பண்ணணும். அதையும் வந்து கட்டிங் பண்ணிடலாம். நம்ம அந்த நெக்காண்டை மட்டும் ஃப்ரண்ட்டு நெக்கும் சரி பேக் நெக்கும் சரி அந்த நெக்காண்டை மட்டும் வந்து நம்ம கட்டிங் பண்ணாமல் விட்டால் போதும். மற்ற இடத்துல எல்லாம் லைனிங்கை விட ஒரு 1/2 இன்ச்லேருந்து 3/4 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா விட்டே வெட்டலாம். சரிங்களா? இப்போ பேக் ஃப்ரண்ட்டு கட்டிங் பண்ணிவிட்டேன். இப்போ கை மட்டும்தான். இந்த கையையும் வந்து கட்டிங் பண்ணி எடுத்துடலாம் நம்ம. சரிங்களா? இப்போ அவ்வளோதான். இது வந்து கை கட்டிங் பண்ணிட்டோன்னா ப்ளவுஸ் வந்து எல்லாமே நம்ம கட்டிங் பண்ணி எடுத்துட்டோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் சர்க்கிள்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இது நம்ம ப்ளவுஸ் கட்டிங் பண்ணும்போது சரிங்க, ப்ளவுஸும் சுடிதாரும் எது கட்டிங் பண்ணாலும் சரி ரொம்ப பார்த்து நம்ம தைக்கணும். ஏன்னா நம்ம கற்றுக்கும் போதே வந்து ரொம்ப கவனமாக கற்றுக்கிட்டோன்னா அதை வந்து நம்மளுக்கு அப்படியே அது டச்சில் இருக்கும். ஏன்னா நம்ம கற்றுக்கும் போதே வந்து ஏதோ அப்படின்ட்டு கற்றுக்கிட்டோம் வைங்களேன், அது வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வராது. எல்லா விஷயங்களும் சொல்கிறேன் நான். அதனால் வந்து இந்த ப்ளவுஸு சுடிதார்ஸு இல்லை வெஸ்டர்ன், இந்த வெஸ்டர்ன் எது பண்ணாலும் சரி நம்ம கற்றுக்கும் போது நல்ல கவனத்தோடு இதில் என்ன சொல்கிறாங்க, என்ன இதில் ப்ராப்ளம் இருக்குது, இப்படி பண்ணால் என்ன பிரச்சனை வரும், நம்ம இந்த மாதிரி பண்ணாமல் விட்டால் என்ன நேரத்தில் வந்து லூஸ் வரும், டைட் வரும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் கவனமாக பாருங்கள். பார்த்துட்டு பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.